ஹலோ கொரில்லா பாய், நீ வந்துட்டியா? ஹலோ டாலிஸ், நான் வந்துட்டேன். நான் உங்க வீட்டு வெளியே தான் நிக்கிறேன். ஓகே ஓகே, நீ அங்கேயே வெயிட் பண்ணு. நான் உன்னை எப்ப கூப்பிடுறேனோ நீ அப்ப வந்தா போதும். ஆமா, நீ வீட்டுக்கு வெளியே தானே வெயிட் பண்ணிட்டு இருக்க? ஆமா டாலிஸ், நான் உங்க வீட்டு வெளியே தான் நிக்கிறேன். நீ சொன்ன உடனே நான் உள்ள வந்துருவேன். சரி சரி, நீ அங்கேயே இரு. ஓகே ஓகே. எங்க அம்மா எனக்கு 1 மாசமா பேக்கெட் பண்ணி தரல. இன்னைக்கு அவங்க பேக்கெட் பண்ணி தராம ஏமாத்துட்டோம். இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல படத்தை சொல்லி தரேன். இன்னைக்கு என்ன ஆனாலும் எங்க அம்மா கிட்ட இருந்து நான் பேக்கெட் பண்ணி வாங்க விட மாட்டேன். இப்பவே போய் வாங்கிட்டு வரேன். அம்மா அம்மா, எனக்கு 500 ரூபாய் தாங்க. ஏன்பா உனக்கு 500 ரூபாய்? நான் 1 மாசமா பார்ட்டியே பண்ணல. இன்னைக்கு 500 ரூபாய் தாங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பார்ட்டி பண்ண போறேன். டாலிஸ், இன்னைக்கு அம்மா கிட்ட காசு இல்லப்பா, நீ நாளைக்கு வா தரேன். அம்மா, என்னை பார்த்தா என்ன கடன்கார மாதிரி இருக்குதா? டெய்லி வந்து காசு கேட்கறதுக்கு. நான் என் பாக்கெட் மணி தானே கேட்கறேன். என் பாக்கெட் மணி தாங்க. ஒழுங்கா இன்னைக்கு என் பாக்கெட் மணி தந்துருங்க. நான் என் பாக்கெட் மணி வாங்காம இங்க இருந்து போக மாட்டேன். இல்லனா என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது. இங்க பாரு, உன்கிட்ட நான் ஒழுங்கா சொல்லிட்டேன், நாளைக்கு வந்து வாங்கிக்கோன்னு. ரொம்ப அடம் பிடிச்ச அடி வாங்கிட்டு தான் போவேன். அம்மா, நீங்க என் காசு கொடுக்கலன்னா இங்க இருந்து நான் போவே மாட்டேன். ஒழுங்கா என் பாக்கெட் மணி கொடுத்துருங்க. ஓஹோ, நீ ஒழுங்கா சொன்ன கேட்க மாட்டேன். சாம், அந்த குச்சி எடுத்துட்டு வா. இவருக்கு சொல்ற மாதிரி சொன்னாதான் கேட்பாரு. ஓ, கொம்பு எடுத்துன்னு வர சொல்லி என்னைய மிரட்டுறீங்களா? இருங்க, நான் யாருன்னு காட்டுறேன். கொரில்லா பாய், சீக்கிரம் வா. அம்மா எனக்கு பாக்கெட் மணியே தரல. வா கொரில்லா, வா. ஏய், நீ யாரு? நானா? நான் கொரில்லா டாலிஸோட ஃப்ரெண்ட். நானு. என்னது, கொரில்லாவா? டாலிஸ்க்கு ஃப்ரெண்டா? உனக்கு இங்க என்ன வேலை? ஒழுங்கா வீட்டுக்கு போ போ. நான் டாலிஸ் ஃப்ரெண்ட். டாலிஸ்க்கு உதவி செய்ய வந்திருக்கேன். ஏய், நீ என்ன டாலிஸ்க்கு உதவி செய்ய போற? நீங்க 1 மாசமா டாலிஸ்க்கு பாக்கெட் மணி தராத ஏமாத்துறீங்க. அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். என்னது, பாக்கெட் மணி தரலையா? நான் பாக்கெட் மணி தரலன்னா உனக்கு என்ன? டாலிஸ் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவனுக்கு ஒரு பிரச்சனைனா நான் சும்மா இருக்க மாட்டேன். எங்க இருந்தாலும் வருவேன். போதும் போதும், என்ன ரொம்ப கேள்விதான் கேட்காதீங்க. ஒழுங்கா டாலிஸோட பாக்கெட் மணி கொடுங்க. ஓ, உங்க 2 பேருக்கு பாக்கெட் மணி வேணுமா? பாக்கெட் மணி இல்லாம இந்த இடத்த விட்டு போக மாட்டீங்கல்ல? இங்கே இருங்க, உங்களுக்கு பாக்கெட் மணி எடுத்துட்டு வரேன். எங்க தப்பிச்சு போக பாக்குறீங்க? வாங்க இங்க. என்ன விடு, என்ன விடு. எங்க கிட்ட இருந்து காசு கொடுக்காம தப்பிக்கவே முடியாது. ஒழுங்கா டாலிஸ்க்கு பாக்கெட் மணி கொடுங்க. புரியல, என்ன விடு. என்னையா இப்படி போட்டு பிடிக்கிற? என்ன விடு. ஏய் டாலிஸ், என்னடா இந்த கொரில்லா என்ன போட்டு இப்படி அமுக்குது? இந்தடா பர்ஸ். 1 மாசத்துக்கு இல்லடா, 1 வருஷத்துக்கு இருக்குது. என்ஜாய். கேக்குற மாதிரி கேட்டாதான் பாட்டி காசே கிடைக்குது. சரியா சொன்ன கொரில்லா பாய். ஏ கொரில்லா பாய், காசு தான் கொடுத்துட்டேல, அப்புறம் என்ன புடிச்சு வச்சிருக்க? என்ன விடு. என்ன டாலிஸ், விட்டுறவா? அதான் காசு வந்துருச்சுல, அவங்க விட்டுரு. ஓகே ஆண்டி, பை. கொரில்லா வா, நம்ம பார்ட்டி பண்ண போலாம். வா டாலிஸ், போலாம். வீட்டுல இருக்கிற பால் எல்லாம் குடிச்சிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறீங்களா? உங்க 2 பேரும் சும்மாவே விட மாட்டேன். ஓடுறீங்க, நில்லுங்க அங்கேயே. அம்மா அம்மா, அது பாருங்க, அந்த சைடு போயிடலாம். டேய் டேய், வாங்கடா, அந்த தண்ணி இருக்குடா. ஐயோ, என் பையன் தண்ணியில விழுந்தானே. யாராவது வந்து காப்பாத்துங்களே. ஐயோ, என் பையனை காப்பாத்துங்களே. ஐயோ, தண்ணியில துடிக்கிறானே என் பையன். யாராவது வந்து காப்பாத்துங்களே, காப்பாத்துங்களே. ஐயோ ஐயோ, இந்த பூனைக்குட்டி தண்ணியில விழுந்துருச்சு. இப்ப என்ன பண்ண போறேன்? என் பையன் கொஞ்சோண்டு பால் குடிச்சதுக்காக அவனை தண்ணியில தண்ணி விட்டியே. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஐயோ, யாராவது என் பையனை காப்பாத்துங்களே. ஏய், என்ன அங்க ஒரு பூனை நின்னு அழுந்துட்டு இருக்கு. சரி வாங்க போய் பாப்போம். வா போலாம். ஐயோ, இந்த பூனையை இப்ப எப்படி காப்பாத்த போறேன்னு தெரியலையே. ஏன் சிவா, என்னாச்சு? ஏன் அந்த பூனை அழுந்துகிட்டு இருக்கு? அது வந்து அத நான் சொல்றேன். இந்த குண்டு ஷிபா வீட்ல நானும் என் பையனும் கொஞ்சமா பால் குடிச்சிட்டோம். அதுக்கு இந்த குண்டு ஷிபா பெரிய கட்டை எடுத்துட்டு வந்து என்னையும் என் பையனை துரத்தி அடிச்சாங்க. இந்த குளத்துல என் பையன் விழுந்துட்டான். இப்ப யாராவது அவனை காப்பாத்துங்க, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. சி, அட சிவா, நீ இவ்வளவு ஒரு மோசமான பொண்ணா? ஏய் ஷாம் டாலிஷ், இப்ப அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல. அந்த பூனைக்குட்டியை எப்படியாவது காப்பாத்தலாம், வாங்க. ஆமா ஷாம் டாலிஷ், நீங்க தான் என் பூனைக்குட்டியை எப்படியாவது காப்பாத்தணும். ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத பூனை, உங்க குட்டிகளை நான் காப்பாத்தி தரேன். அண்ணா, நீ சீக்கிரம் போயிட்டு ஒரு கயிறு எடுத்துட்டு வா. அந்த கயிறு வச்சு தான் நம்ம அந்த பூனைங்களை காப்பாத்தணும். இரு தம்பி, நான் உடனே போய் எடுத்துட்டு வரேன்.
ஆலிஷ் என் பூனைக்குட்டி தண்ணியில மாட்டிச்சுன்ற உங்க அண்ணன் இப்படி ஆளி அசைஞ்சு போறானே அவனை கொஞ்சம் சீக்கிரம் போக சொல்லு. நான் சொல்றேன். சாம் கொஞ்சம் சீக்கிரம் வா. இதோ வந்துட்டே இருக்கேன். ஏன் சாம் ஒரு கயிறு எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? நானும் கயிறு எங்கெங்கயோ தேடி பார்த்தேன், எனக்கு கயிறே கிடைக்கல. அதுக்கு பதிலா எனக்கு இந்த ஸ்கிப்பிங் ரோப் தான் கிடைச்சது. ஐயோ நீங்க ஏன் இப்படி தேவையில்லாத பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல என் குழந்தைய காப்பாத்துங்க. சரி நீ ஒண்ணும் கவலைப்படாத. என் அண்ணன் இப்பயும் அந்த குளத்துக்குள்ள இறங்கி உன் குட்டியை காப்பாத்துவான். ஏய் என்னடா அலிஷ், என்ன போய் தண்ணியில இறங்க சொல்ற? ஆமா நீ தானே கயிறு எடுக்க லேட் பண்ண, அதனால நீ தான் இறங்கி ஆகணும். போ. ஏய் சாம் பாத்து போ, ஒழுங்கா அந்த குட்டியை தூக்கிட்டு வா. என் பூனை செத்து போச்சா? அடியே கொலகாரி குண்டு சீனா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஐயோ என் பூனை குட்டியை சாவடிச்சிட்டாலே இந்த குண்டு பொம்பளை. ஏய் பூனை, நீ எதுக்கும் கவலைப்படாத. இது வெறும் மயக்கத்துல தான் இருக்கு. நம்ம டாக்டரை கூப்பிட்டோம்னா டாக்டர் இதை சரி பண்ணிடுவாரு. அப்புறம் ஏன் இப்படியே நின்னுட்டு இருக்கீங்க? சீக்கிரம் டாக்டர் கால் பண்ணுங்க. என் பூனை குட்டியை காப்பாத்துங்க. என்ன சிவா பண்றதெல்லாம் மண்ட மூஞ்சியா பாத்துக்கிட்டு இருக்க? சீக்கிரம் போய் டாக்டரை கூட்டிட்டு வா. நீ தான் அந்த பூனையை தள்ளி விட்ட. என்ன நான் தான் போகணுமா? டே ஷாம் வாடா, நம்ம 2 பேர் போய் அந்த டாக்டர் கூட்டிட்டு வந்துடலாம். சரி வா போலாம். அது வரைக்கும் இந்த பூனையை பத்திரமா பாத்துக்கோ டாலிஷ். அதெல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாத ஷாம், நான் பாத்துக்கிறேன். நீ போய் சீக்கிரம் டாக்டரை கூட்டிட்டு வா. என் குழந்தைக்கு என்ன ஆகுது தெரியலையே. சீக்கிரம் போய் கூட்டிட்டு வா. சரி வா ஷிபா போலாம். டாலிஷ் நீ இங்கே இரு. சரி போயிட்டு வாங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அவங்க சீக்கிரம் வந்துருவாங்க. என்ன அந்த குண்டு சீபா எப்படி மெதுவா போகுது பாரு. சீக்கிரம் போ சொல்லாத. ஏய் சீபா சீக்கிரம் போ, எல்லாம் வெளியே போயிட்டா. சீக்கிரம் போ. என் நிலைமைய பாத்தீங்களா? டாக்டருக்கு படிச்சுட்டு எனக்கு நானே வைத்தியம் பார்த்துக்கிறதா இருக்கு. ஒரு பேஷண்ட வர மாட்டேன்றாங்களே. யாராவது இருந்தா வர சொல்லுங்க. டாக்டர் டாக்டர் நான் தான் டாக்டர். உள்ள வாங்க. டாக்டர் டாக்டர் வாங்க, பயப்படாதீங்க. ஒரு ஊசி போட்டா எல்லாம் சரியா போயிடும். டாக்டர் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. பிரச்சனை இல்லையா? அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க? டாக்டர் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஒரு பூனை குட்டி குளத்துல விழுந்துருச்சு. அது நாங்க எப்படியோ வெளியே எடுத்துட்டோம். ஆனாலும் அது மயக்கத்திலே இருக்கு. நீங்க தான் வந்து அதை காப்பாத்தணும். என்னது பூனை குட்டியா? சரி மனுஷன் தான் வரல, பூனையாவது காப்பாத்தும். வாங்க போலாம். சரி டாக்டர் வாங்க போலாம். டாக்டர் வாங்க, அங்கதான் இருக்கு பூனைக்குட்டி. தாலிஷ் அவங்க என்ன டாக்டர் கூப்பிட்டு வர போனாங்களா இல்ல பிக்னிக் போனாங்களா? இல்ல ஆளை காணோமே. எனக்கு மட்டும் என்ன தெரியும்? நானும் உங்க கூட தானே இருக்கேன். வெயிட் பண்ணு, அவங்க வந்துருவாங்க. டாக்டர் வந்தாங்க. வாங்க டாக்டர் வாங்க. என் குட்டி தான் இந்த குண்டு சீபா தான் தண்ணியில தள்ளி விட்டுச்சு. என் குழந்தைய எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். நீ ஒண்ணும் கவலைப்படாத. இந்த மாதிரி தண்ணியில விழுந்தவங்களை காப்பாத்துறதுக்கு என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் இன்ஜெக்ஷன் இருக்கு. அது போட்டா எல்லாம் சரியா போயிடும். ஏன் டாக்டர் வெயிட் பண்றீங்க? சீக்கிரம் இந்த ஊசியை போடுங்க. உடனே இந்த ஊசி போடுறேன். எனக்கு ஊசி போட்டீங்க. நீங்க உங்களை நான் கீறாட விட மாட்டேன். ஐயோ இந்த பொண்ணுக்கு நான் என் மேல எவ்வளவு கோவம். டாக்டர் உங்களை என்கிட்ட இருந்து யாராலும் காப்பாற்ற முடியாது. ஐயோ என்ன காப்பாத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Bye.